எங்க நடக்கணும்? மூலாதாரத்தில் இருக்கு. மூலாதாரத்தில் அக்னியா இருக்கு. அப்ப இதுக்குள்ள நடத்தணும் இந்த யோகத்தை. அப்போ தெரியும் யார் கடவுள், எங்க இருக்கிறான், இது என்ன பண்ணணும்னுட்டு. அப்போ அது பூராமே கோயிலும் சரி, இந்த யாகங்களும் சரி, வேதங்களும் சரி, பாட்டும் சரி, மற்ற எல்லாமே ஒரு அடையாளம் நமக்கு. ஆனால் அது உண்மை கிடையாது, ஜெராக்ஸுக்கு தான். அது ஒரிஜினல் நமக்குள்ள இருக்குது. அப்போ இந்த ஒரிஜினலை நீங்கள் இயக்கணும். அப்போ மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய இந்த அக்னிய சகஸ்ரத்தில் இருக்குது. இங்கே மூலாதாரத்தில் சக்தியா இருக்குது, சகஸ்ரத்தில் சிவனா இருக்குது. அப்போ இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தியை இந்த 7 ஆதாரங்கள் இருக்கு நமக்கு. 6 ஆதாரம் தாண்டி 7வது ஆதாரம் போய் சேரும்போது அது சகஸ்ரம். அப்போ இந்த 6 ஆதாரத்துக்கும் கொண்டுட்டு போய் இதை யோகம் பண்ணி ஒவ்வொரு பயிற்சிகளை பண்ணி 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 கொண்டு போய் இந்த சக்தியை கொண்டு போய் சிவத்தோட சேர்த்து போது சிவசங்கமம் அங்கே ஆகும். இது பார்த்தா அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சா இங்க என்ன ஆகும்? ஒரு சிற்றின்பம் இல்லைங்களா? அந்த நேரத்துக்கு சுகம் கிடைக்கும், சரியா? ஆனால் பேரும்பம் எப்பவுமே பேரும்பம் வேணும் இல்லையா? அந்த பேரும்பம் வேணும்னா இந்த நமக்குள்ளே இருக்கிற இந்த சக்தியை சிவத்தோட கொண்டு போய் கனெக்ட் பண்ணணும். அப்போ அங்கே ஒரு போகம் நடக்கு, சிவனுக்கு சக்தி, அதுதான் சிவசக்தி போகம். அப்போ நடக்கும்போது உங்களுக்குள்ள என்ன ஆகும்னா பேரானந்தமும் பெருவாழ்வும் மரணமில்லா சாகா பெருவரம் கிடைக்கும். அதைத்தான் ஐயா வள்ளலார் நம்ம இந்த உலகத்துக்கெல்லாம் சொல்லி மருந்து மருந்து பெருமருந்துன்னு சொல்லி நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதைத்தான் இன்னைக்கு சொல்லி இருக்காரு. அதுக்கு உண்டான அவரு அந்த ஜோதி ஆனதனுடைய இதுதான் அந்த திருநாள் தான் இன்னைக்கு நமக்கு. அப்ப எதுவுமே காரணம் இல்லாம இல்லை. இது இப்படி இதெல்லாம் இந்த தைப்பூசம்ங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கோயிலுக்கோ மற்றதுக்கோ இன்னைக்கு இந்த நாளை பற்றி நம்ம சொல்லிட்டோம். அடுத்து தைப்பூசம்னா என்னன்னா, தைப்பூசமே நம்ம உடம்பு தான், முருகன் தான். முருகன் அங்கே தனியாக இல்லை, முருகன் தான் நமக்குள்ளே இருக்கிறார். ஏன்னா 6 முகங்கரமா 6 சக்கரம் நம்மக்கிட்ட இருக்கு, சரிங்களா? 6 சக்கரம், 12 கை எப்படின்னு சொல்லி சொன்னால் 12 தோல், 6 2 12, சரிங்களா? அந்த 12 தான் அந்த 12 வருஷத்துக்கு நம்ம போய் அந்த இதில் உட்கார்றது, சரிங்களா? அப்போ இது தத்துவம். முருகன்கிறதே ஒரு தத்துவம் தானே தவிர சாமியோ இல்லை மற்ற விஷயங்களோ நம்ம இதுக்குள்ளே வரும்போது அது எதுங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த பாடத்துக்குள்ளே போகும்போது அது ஒன்றா ஸ்டெப்பாக உங்களுக்கு அந்த இது. அப்போ முருகனுங்கிறதே ஒரு தத்துவம் தான். சண்முகம், சண்முகம்னு சொல்கிறோம் இல்லையா? சண்முகம்னாலும் அது 6 முகம். அப்போ இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய இந்த சக்தியை ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டு இப்போ இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொன்று பார்க்கணும். திருவிளையாடல்னு நினைக்கிறேன், அதுதான் முருகனுக்கும் விநாயகருக்கும் அந்த பழம் கொடுக்குற பிரச்சனை வரும். இப்போ எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா விநாயகரை ஞான கடவுளும்பாங்க. இல்லை, விநாயகர் புத்தி, முருகன் தான் ஞானம். அவையார் என்ன சொல்றாங்க? ஞான பழமே நீயப்பா, அந்த ஞான பழத்துக்கு நீ ஏன் போய் அடிச்சுக்கிறேன்னு கேட்குறாங்க. அப்போ விநாயகர்கிட்ட ஞானம் இருந்துன்னா அதுக்கு ஓடியாடுறாரு? அவங்க அப்பா அம்மாவை சுற்றி வாங்குறாரு, சிந்திக்கணும் இல்லையா நம்ம? அப்போ அவர்கிட்ட இல்லை, புத்தி இருக்குது. புத்தியை பயன்படுத்தி அம்மா அப்பாவை சுற்றி அந்த ஞான பழத்தை வாங்கினாரே தவிர இவர் ஊரெல்லாம் சுற்றி அது சொல்லுவாங்க சாதாரணமாக, ஊரெல்லாம் சுற்றி இன்னும் அவனுக்கு வரல புத்தின்னு. அப்படிலாம் இல்லை, அது தப்பான சொல்லு.
அப்படி சொல்லக்கூடாது. அப்போது நம்மகிட்ட இந்த 6 ஆதாரத்தை தாண்டி போகிறது உலகம். நம்ம உடம்பு தான் பேட்டன். இந்த உலகத்தினுடைய பேட்டன் வந்து நம்ம தான். அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, மூலாதாரத்தில் இவர் வந்து சக்தியா முருகனா? சக்திக்கு தானே பிறக்கிறாரு இவர். கார்த்திகை பெண்களுக்கு பிறக்கிறார், சக்தியிலேருந்து வந்தவங்க தானே. அப்போ சிவபெருமானுக்கு வந்து நெத்தியிலேருந்து பிறக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ தீப்பொறியாக வர்றாரு. அப்போ அவர் அக்கினி தானே, எப்படி கடவுளாக முடியும்? சிந்திக்கணும் இல்லையா? அப்போ இது தத்துவம். அப்போ அவர் என்னன்னா, இவர் எப்படி இங்கே மூலாதாரத்தில் கிளம்பி இந்த 6 ஆதாரம் தாண்டி இங்கே வந்து சகஸ்திரத்தில் வந்து சிவசக்தியை வந்து பார்க்கணும். அதுக்காக இந்த உலகத்தை சுற்றிட்டு வந்து அவர் வந்து வர்றாரு. அங்கே இவர் என்ன பண்ணுறாரு? மூலாதாரத்திலே இருக்கிறார். ஆறு விநாயகர். அப்போ இதுக்கு பாடத்தில் வருது தானே, நமக்கு உங்களுக்கு கொடுத்துருக்குறோமா? அதை மூலாதாரத்தில் கொடுத்துருக்குறோமா நம்ம? அப்போ அதை ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ யோகத்தில் உட்காரணும். யோகத்தில் நீங்கள் உட்காரும்போது தான் வந்து அதில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துக்கு நமக்கு வந்து பிடிவிடும். இன்னொரு விஷயமா பார்த்தீங்கன்னா, சரி இவ்வளவுலாம் பேசுறீங்களா சாமி, கஷ்டம் சாமி, எனக்கு கஷ்டமே தீர மாட்டேங்குது, நான் எல்லா கோயில்களுக்கு போகிறேன், எல்லா தர்மங்களும் பண்ணுறேன், என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நான் நடக்கிறேன், ஆனால் எனக்கு தான் துன்பமே அதிகமாக வருதுங்கிறீங்க. ஏன் என்ன தெரியுமா? இதுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறப்பின் ரகசியம் தான் இது. சரிங்களா? ஆரம்பத்திலோட மனிதனுடைய பிறப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷன் வந்து நேரடியாக வரவே இல்லை பிறப்புக்கு. அதே போல் கடவுள் நம்மளை படைக்கவும் இல்லை. கடவுளுங்கிறது ஒருத்தர் இல்லை. காரணம் என்னன்னா, அந்த கடவுளை உனக்குள்ளே இருக்கிறான். எப்படின்னா, தனா புவனா அப்படிங்கிற ஒரு 3 இது இருக்கு. என்ன சாமி? பதி, பசு, பாசம். அப்போ இந்த பதி, பசு, பாசம்ங்கிறதே நம்மளை போட்டு இப்போ அழக்கடிக்குது. பதி, பசு, பாசம், அதுதான் நம்மளை போட்டு அழைக்கிறது. அப்போ அது என்னன்னு கேட்டால், பதிங்கிறது இறைவனாக இருக்கிறான், பாசம்ங்கிறது நம்ம இந்த உடம்பு. பதி, பசு, பாசம். அப்போ அதில் போய் சிக்கிக்கிற நம்ம. இப்போ சிவன் கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இவங்கள சிவனை தூக்கி அந்த மாட்டு மேலே வச்சு அப்படியே இது கொண்டுட்டு வருவாங்க. சரிங்களா? அப்போ இந்த உடம்பு தான் வந்து அந்த சிவனை வந்து சமக்குது. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இதுக்கு காரணம் என்னென்னா, அந்த தனு புவனம், அதாவது தனுங்கிறது வந்து இந்த உடம்பு, புவனங்கிறது இந்த பூமி, பிரபஞ்சம்ங்கிறது அது அந்த பஞ்சபூதம்னு சொல்கிற பார்த்தீங்களா, அதுலேருந்து உருவானது தான் இது. இது வந்து அனாதி. இதுக்கு வந்து ஒரு இது கிடையாது. இது அனாதியாக தான் இருந்துச்சு. அனாதிங்கிறது என்ன தெரியுமா? எது அனாதி? அனாதின்னு சொல்கிறது தெரியுங்களா? எது அனாதி? நமக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, உருவாகிறதும் இல்லை, மறையிறதும் இல்லை. அதுதான் அனாதி. அனாதிங்கிறது எது? உற்பத்தியும் இல்லை, மறைப்பும் இல்லை. அப்போ அது யார் இருக்கிறா? இறைவன் இருக்கிறியா? இறைவன் தான் அப்படி இருக்கிறியா? அந்த இயற்கை தான் அப்படி இருக்குது. அதிலிருந்து உருவானது தான் இதுக்கு 3 சேர்ந்து. இப்போ ஒன்றும் வேண்டாம், இது வந்த வேலையை விடு போட்டு வந்த காலை பிடிச்சிக்கிறான்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி தான். இப்போ நம்மளாம் என்ன பண்ணுறோன்னா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கல. காரணம் என்னென்னா, நம்ம பெரியவங்க இதை காட்டி கொடுக்கல. இந்த மாதிரி வழியில் யாரும் போகலை. இந்த மாதிரி வழியில் போயிருந்தா தானே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க அப்பா அம்மா போயிருந்தா தானே அது தெரிஞ்சிருக்கு. அன்றைக்கெல்லாம் என்ன பண்ணாங்க? இவனை தனியாக விட்டு இந்த மாதிரிலாம் விட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்டா, பொண்டாட்டி கட்ட மாட்டான்டா, எனக்கு என் சொத்தை பார்க்கறதுக்கு ஆள் இருக்காதுடா, இப்படித்தானே போனோம் நம்ம.